டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் பதுளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று பிற்பகல் பதுளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அனர்த்த நிலைமையினால் பதுளை மாவட்டத்தில் 26,617 குடும்பங்களைச் சேர்ந்த 90,667 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 7 தோட்ட வீடுகளும் 507 கிராம வீடுகளும் முழுமையாக சேதமடைந்துள்ளன. அதிக ஆபத்துள்ள வீடுகளாக 1,376 தோட்ட வீடுகளும் 1,474 கிராமிய வீடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி பதுளை மாவட்டத்தில் மீள்குடியேற்ற வேண்டிய மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை 3,434 ஆகும். அந்த மக்களை மீள்குடியேற்றும் செயல்முறை மற்றும் அதில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி இந்த பிரதேச குழு கூட்டத்தில் கலந்தாலோசித்தார். மீள்குடியேற்றத்திற்கு முன்மொழியப்பட்ட தற்போது தனியார் நிறுவனங்கள் வசமுள்ள அரச காணிகளை விரைவாக விடுவிப்பது குறித்து இங்கு விசேடமாக ஆராயப்பட்டது. அக்காணிகளை வழங்குவது தொடர்பாக நிறுவனங்களுக்கு இடையே உடன்பாடு எட்டப்பட்டவுடன் வீட்டு நிர்மாண பணிகளை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். மேல்குடியேற்ற செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டிய அவசியத்தை இங்கு மேலும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அறிக்கைகள் மற்றும் திட்டங்களுக்கு அப்பால் சென்று வீடுகளை இழந்த மக்களுக்கு ஒரு புதிய வீட்டின் உரிமையை குறித்து நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மீள்குடியேற்றத்தின் போது வேறு காணிகளுக்கு செல்வது குறித்து தயக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது தொடர்பில் முடிவெடுப்பதற்காக அதிகபட்சமாக ஜூன் 15 வரை கால அவகாசம் வழங்குமாறு ஜனாதிபதி இங்கு அறிவுறுத்தினார். மேலும் பதுளை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதில் முன்னேற்றம், வாழ்வாதார இழப்புக்கான இழப்பீடு வழங்குதல், சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வணிக தளங்களுக்கு இழப்பீடு வழங்குதல், வீட்டு வாடகை செலுத்துதல் மற்றும் உயிரிழப்புகளுக்கான இழப்பீடுகளை வழங்குதல் ஆகியவற்றின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி தனித்தனியாக கேட்டறிந்தார். டித்வா அனர்த்த நிலைமையினால் வயல் நிலங்கள் மற்றும் பயிர் செய்கை நிலங்கள் தேங்கியுள்ள மணல் மற்றும் கற்களை அகற்றும் செயல்முறை குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதற்காக 1 ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கும் விவசாய அமைப்புகளின் பங்களிப்புடன் அந்த வேலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த பதுளை மாவட்டத்தின் வீதி அபிவிருத்தி குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் சேதமடைந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான 21 வீதிகளின் பணிகளை இந்த வருடத்திற்குள் நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதேபோல மாகாண வீதி அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டம் மற்றும் நிதி தேவைகள் குறித்தும் கேட்டறிந்த ஜனாதிபதி அந்த அனைத்து வீதிகளுக்கும் தேவையான நிதி மதிப்பீடுகளை தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தினார்.